9 persons A, B, C, D, E, F, G, H and J are using 3 different band earbuds with Bolt, Boat and JBL. சரியா 9 பேர் இருக்காங்க. இவங்களாம் 3 டிஃப்ரெண்ட் பிராண்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. போல்ட்டு, போட்டு அண்டு JBL. சரியா அட்லீஸ்ட் 2 persons பட் நாட் மோர் தென் 4 persons ஆர் யூஸிங் த சேம் பிராண்ட். சரியா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 9 பேர் 3 பிராண்ட் இருக்குது. போல்ட்டு, போட்டு, JBL. அட்லீஸ்ட் 2 பேர் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக 2 பேர் இருக்கணும். ஓகேவா நாட் மோர் தென் 4 persons. சரியா அப்படின்னா 4 பேருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த 2 கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் இந்த 4 தாண்டக்கூடாது. இதுதான் கண்டிஷன். சரியா இந்த மாதிரி பசில்லாம் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதுக்கெலாம் க்ளூ எடுக்கவே தேவையில்ல. டைரெக்டாக ரீட் பண்ணி அப்படியே பாசிபிலிட்டி எடுத்து பண்ணிடலாம். போத் ஏ அண்ட் ஜி ஆர் யூஸிங் டிஃப்ரெண்ட் இயர்பட்ஸ். சரியா ஏவும் ஜியும் ஒன்று சேர போகிறதில்ல. வேர் நெய்தர் ஆஃப் தம் யூஸ் JBL. அப்போ JBLல ஏவும் ஜியும் வரப்போகிறதில்ல. ஓகேவா இதை எப்படி செய்யணும் அப்படின்னா இப்படிலாம் போட தேவையில்லை. இதை சொல்லி கொடுக்குறக்காண்டி போட்டது. போல்ட்டு, போட்டு, JBL. சரியா JBLல எனக்கு ஏவும் ஜியும் வரப்போகிறதில்ல. ஆனால் என்ன சொன்னாங்க ஏவும் ஜியும் பக்கத்தில் கிடையாது. அப்போ ஏ இங்கே இருந்தால் ஜி இங்கே இருப்பான். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டியில் ஏ இங்கே இருந்தால் ஜி இங்கே இருப்பான். நெக்ஸ்ட்டு டி நெய்தர் யூஸ் போட் நார் யூஸ் த சேம் பிராண்ட் அஸ் ஏ. டி போட்டை யூஸ் பண்ணலை, ஏ பிராண்டை யூஸ் பண்ணலை. சரி அப்போ டி எங்கே இருக்கும் இங்கே, டி இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு டி போட்டை யூஸ் பண்ணலை, ஏ பிராண்டை யூஸ் பண்ணலை. அப்போ எனக்கு என்ன வந்துடும் டி இங்கே வரலாம். அடுத்த பாசிபிலிட்டியில் டி இங்கே வரலாம். புரியுதா டி போட்டுன்ற இதில் வரக்கூடாது, ஆனால் ஏர்லையும் வரக்கூடாது. சரியா அடுத்து போத் டி அண்ட் ஹச் ஆர் யூஸிங் த சேம் பிராண்ட். டியும் ஹச்சும் சேம் பிராண்ட். அப்போ டி இருக்க இடத்துலலாம் பக்கத்தில் ஹச் போட்டுக்கோங்க. சி டசன்ட் யூஸ் த சேம் பிராண்ட் அஸ் GH. ஜியும் ஹச்சும் எங்கெல்லாம் இருக்கோ அது பக்கத்தில் சி போடக்கூடாது. ஜி இங்கே இருக்குது, ஹச் இங்கே இருக்குது. அப்போ சி அது இல்லாத இடத்துல போடுறேன். GH இங்கே வந்துருச்சு. அப்போ சி எங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் ஒரு பாசிபிலிட்டியில். இன்னொரு பாசிபிலிட்டியில் சி இங்கே இருக்கலாம். ஓகேவா நெக்ஸ்ட் இந்த பாசிபிலிட்டி இருக்கா ஜியும் ஹச்சும் இல்லாத இடத்துல சி போடணும். போட்டாச்சா அடுத்து பி யூசஸ் நெய்தர் போல்ட் நார் JBL. அப்போ பி வந்து போல்ட்லே வராது, JBLலே வராது. அப்படின்னா பி எங்கே வரணும் போட்டில் தான் வரணும். அப்போ போட் இருக்க எல்லா இடத்துலையும் பி போட்டுக்கிடலாம். அடுத்து சி டசன்ட் யூஸ் த சேம் பிராண்ட் அஸ் பி. சியும் பியும் ஒரே பிராண்டில் வரக்கூடாது. இந்த இருக்கா சியும் பியும் ஒரே பிராண்டில் வரல. அடுத்து இங்கே ஒரே இதில் வந்துருச்சு. அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது, இது கிடையாது. ஒரே இதில் வந்துருச்சா இங்கே சியும் பியும் ஒரே இதில் வரல. அப்போ இது. அடுத்து எஃப் யூசஸ் த சேம் பிராண்ட் அஸ் நெய்தர் பி நார் ஹச். எஃப் பி கூட வரமாட்டான், எஃப் ஹச் கூட வரமாட்டான். இப்போ இங்கே பாருங்கள் எஃப் பி கூடயும் கிடையாது, ஹச் கூடயும் கிடையாது. அப்போ எங்கே போட போகிறோம் எஃப்ஐ இங்கே போட போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே எஃப் பி கூட கிடையாது, ஹச் கூட கிடையாது. அப்போ எஃப் இங்கே போட போகிறோம். அடுத்து போத் இ அண்ட் ஜே ஆர் யூஸிங் த சேம் பிராண்ட் அஸ் எஃப். சரியா எஃப் எங்கே வருவானோ அவன் பக்கத்தில் தான் இயும் ஜேயும் வருவானோ. எஃப் இங்கே இருக்கா அப்போ இஜே, எஃப் இங்கே இருக்கா இஜே. அவ்வளோதான். இப்போ 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் 2 பேர் இருக்கலாம், இல்லாட்டா 4. 4க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ 1 2 3 4 5 இந்த பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ இங்கே வந்துருச்சா 2 பேர் 3 பேர் 4 பேர். 4க்கு அதிகமாக உள்ள 2க்கு கம்மியாக உள்ள. அப்போ இதுதான் இந்த பசிலுக்கான ஆன்சர். எல்லா பசிலுக்குமே க்ளூ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பசில் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸியான பசில். இந்த கொஸ்டின் வந்து ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பசிலில் சம்மில் டவுட் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை வந்து காப்பி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான்.